அடுத்ததாக சிறுநீரக நோயினை கண்டுபிடிக்க எவ்வாறான பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவதாக பரிசோதனை சீரம் கிரியாட்டினின் மற்றும் இஜிஎஃப்ஆர். இந்த பரிசோதனை இரத்தத்தின் மூலம் செய்து கொள்ளலாம். இந்த பரிசோதனை மூலம் நாம் சிறுநீரக அலகுகளின் வடிகட்டும் திறனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது பரிசோதனை யூஎஃப்ஆர் அல்லது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் என்ற சிறுநீர் முழு அறிக்கை. இப்பரிசோதனை மூலம் சிறுநீரில் உள்ள கூறுகள், குறிப்பாக இரத்தம் செல்கிறதா அல்லது புரதம் அதிகமாக செல்கிறதா அல்லது கிருமிகள் உள்ளதா என்பதை கண்டறியலாம். மூன்றாவதான பரிசோதனை யுஏசிஆர் அல்லது யூபிசிஆர் என்ற சிறுநீரில் செல்கின்ற புரதத்தின் அளவை கணிக்கின்ற பரிசோதனையாகும். இவ் முக்கியமான மூன்று மிக எளிதான பரிசோதனைகளில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உமது வைத்தியர் மேலதிகமான பரிசோதனைகளை மேற்கொள்வார். அதில் குறிப்பாக சிறுநீரகங்களை ஸ்கேன் செய்து பார்த்தல், குறிப்பாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன் போன்ற பரிசோதனைகளை சில வேளைகளில் நோயினை கண்டறிவதற்காக சிறுநீரகங்களில் பயாப்சி அல்லது ரீனல் பயாப்சி அல்லது கிட்னி பயாப்சியை மேற்கொள்ள வேண்டி வரலாம். இறுதியாக நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால், இப்போது உலகத்தில் சிறுநீரக வியாதி அதிகரித்து வருகின்றது. எம்மில் அதிகமானவர்களுக்கு சிறுநீரக நோய் இருப்பது தெரியாது. எனவே நாம் அவற்றை பரிசோதனை செய்து கண்டறிந்து அதற்கான சிகிச்சையை ஆரம்பத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நன்றாக நீர் அருந்த வேண்டும். குறிப்பாக 2.5 தொடக்கம் 3 லிட்டர் வரையாக நீர் அருந்துவது, எமது உடற்பருமனை பேணிக்கொள்வது, உடற்பயிற்சியை மேற்கொள்வது, ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது, நீண்ட காலங்களுக்கு வலி குறைக்கும் மாத்திரைகளை பாவிப்பாமல் இருப்பது, எமக்கு நீரிழிவு நோய் அல்லது உயர்குருதி அமுக்கம் இருந்தால் அவற்றை கட்டுப்பாட்டிற்கு வைத்துக்கொள்வது போன்றவை மிகவும் அத்தியாவசியமாகும். மேலும் அறிகுறிகள் தென்படும் போது அவற்றை புறக்கணிக்காமல் நாம் வைத்திய ஆலோசனை பெற்று ஆரம்ப கட்டத்திலேயே நாம் சிகிச்சை பெற்றுக்கொள்வதன் மூலம் நாம் சிறுநீரக நோயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். எனவே உலக சிறுநீரக தினத்தில் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் உறுதி மேற்கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.